சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெறும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கிய மலைவாச சுற்றுலாத்தலமான ஏற்காட்டில் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த கோடை விடுமுறையை அனுபவிக்கும் வகையில் ஏற்காட்டில் ஒரு மிதமான சூழ்நிலை நிலவுவதால் தற்போது இந்த சுற்றுலா பயணிகள் இந்த தங்களுடைய சுற்றுலாக்களை மகிழ்ந்து வருகின்றனர். ஏற்காட்டில் தற்போது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. அதே போல பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது ஏற்காட்டில் ஒரு மிதமான சூழ்நிலையும் நிலவுகிறது. குறிப்பாக கோடை விடுமுறையுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் ஏற்காட்டில் நடைபெறக்கூடிய இந்த கோடை விழா மலர் கண்காட்சியை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் இது காலை முதலே ஏராளமானோர் ஏற்காட்டிற்கு வந்துள்ளனர். அதாவது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் பனிமூட்டமும் அதிக அளவில் சாரல் மழையும் தூவுவதால் அந்த குளிர்ந்த காற்றுடன் சுற்றுலா பயணிகள் குல்லா அணிந்து அங்கு கூடிய தேநீர் கடைகள்ல தேநீர் அறிந்து மகிழ்ந்து வருகின்றனர். இதனால் தேநீர் கடைகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. பனிமூட்டத்தை ரசித்தவாறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை குளிரை பொருட்படுத்தாமல் ஆங்காங்கே நின்று செல்ஃபி எடுத்து ஆரவாரத்துடன் தங்களுடைய கோடை விடுமுறையை மகிழ்ந்து வருகின்றனர். கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.